கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் பாதத்தில் திறப்பின் வாசல் ஜபத்தில் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் சொன்ன கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஆகவே நிச்சயமாகவே தேவன் இந்த நாளிலும் கூட அவருடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் கர்த்தர் நிரப்புவாராக. அவருடைய பிரசன்னம் இந்த நாளிலே நம்மை நிரப்பும்படியாக, அவருடைய மகிமையின் சமூகம் நம்மை மூடும்படியாக. ஒரு மகந்தன் யாதனியே வேதம் சொல்லுகிறது. அங்கு மிக அழகாக யூதாய் சொல்லுகிறான், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்து மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானுடைய அந்த மகிமையான பிரசனம் இந்த நாளில் நம்ம நிரப்பும்படியாக எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடினவர்களாக ஹல்லேலூயா இயேசுவே. எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண, நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஓர் யார் யாந்தனியே சிங்காசனத்தில் வீற்றிருக்கு பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கு பரிசுத்தரே பரிசுத்தரே. சொல்லுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நல்ல கர்த்தரை ஆராதித்து அவருடைய மகிமையான பிரசன்னம். ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. எழுக்குத்து விளக்கு மத்தியினில் உலாவிடு எங்கள் பரிசுத்தரே. எழுக்குத்து விளக்கு மத்தியினில் உலாவிடு எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மிகவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் உடையவரே, அல்பாவும் மிகவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு. எல்லாரும் கர்த்தரை ஆராதித்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்தில் அவரை ஸ்தோத்திரித்து இந்த ராத்திரி இந்த நேரத்தில் அவருடைய சமத்தில் முழங்காலம் முடக்கிருக்கிற இந்த நேரத்தில் அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியா மீண்டுமாய் சொல்லுவோம். ஆகியோ ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு. பரிசுத்தமும் பரிசுத்தமும் சத்தியமும். தாவீது திறவுகோல், தாவீது திறவுகோலை சொல்லுவோம். பரிசுத்தமும் சத்தியமும் தாவீது திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லாரும் கஞ்ச நேர கர்த்தரை ஆராதிங்க.
ஓலமசியாரியாதினியே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு சொல்லுவமாக ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு சிங்காசனத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கு பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கு பரிசுத்தரே பரிசுத்த மீனுமாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கு பரிசுத்தரே பரிசுத்த சொல்லுவோ ஆரா எல்லாரும் கர்த்தரை ஆராதிங்க உள்ளத்தினால துறந்து அவரை ஸ்தோத்திரித்தவர்களாக அவரை துதித்தவர்களாக அவரை உயர்த்தினவர்களாக ஆராதனை உமக்கு ஓலபரமநாதனியே நல்ல கர்த்தரை துதிக்க பார்ப்போம் ஹல்லேலூயா ஆராதனை உமக்கு ஹல்லேலூயா ஆராதனை உமக்கு ஒரு விசை கூட சொல்லுவோமாக ஆராதனை உமக்கு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆராதனை ஹல்லேலூயா 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 தீனமதி காலையில் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமாக தேடும் போது கிருபை தீனமதி காலையில் தேடும் போது கிருபை மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே போதுமேவும் கிருபை தாருமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமாக ஹல்லேலூயா
உம்முடைய மகிமை பிரசன்னம் இந்த ராத்திரி ஒவ்வொருவர் மேலும் விலகி வரட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிற நேரத்திலே உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரம் உம்முடைய மகிமை பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஆமென். மீண்டுமாய் ஒரு விசை கொண்டு சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்தவர்களாக நல்ல உற்சாகமா கை தட்டுங்க. நல்ல பலமா கரங்களை தட்டி ஓரா பலராசியாந்தினியே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை நாயகனாகிய நம்முடைய ஆண்டவரை எல்லாரும் ஸ்தோத்திரித்தவர்களாக நல்ல துதித்தவர்களாய் கர்த்தரை உயர்த்தினவர்களாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை நாயகன் ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை பாடல். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனுமாக. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை சொல்லுவோம். சத்தியரே ஆராதனை, நித்தம் காக்கும் தேவனே, சத்தியம் பேசு ராஜனே, ஆராதனை ஆராதனை. நித்தம் காக்கும் தேவனே, சத்தியம் பேசு ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. மீண்டுமா சொல்லுவோம். உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவி, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவி, ஆராதனை. மதுரமே அதிர்ந்து எமே மார்க்கமே, ஆராதனை சொல்லுவோம். மதுரமே ஆராதனை, மார்க்கமே ஆராதனை. மகிமையான தேவனே, மாசில்லாத ராஜனே, ஆராதனை ஆராதனை. மகிமையான தேவனே, ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை.
ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் அவர் ஆராதனை நாயகனாக, அவர் ஆராதனையின் வேந்தனாக, ஆமென், அவர் ஆராதனைக்கு தேவனாய் இருக்கிறபடினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாய், அந்த பாடல் மிக அற்புதமாய் முதலாவது சரணம் சொல்லுகிறது, உன்னதரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இல்லையா? உத்தமரே உம்மை ஆராதிக்கிறோம். உண்மை உள்ள தேவன், அவர் உயிருள்ள ராஜன். ஆமென். மாத்திரமல்ல, அவர் யார்? முதலும் உள்ள தேவன், அவர் மகத்துவம் உள்ள ராஜன், அவர் மகிமையான தேவன், அவர் மாசு இல்லாத ராஜன். ஒரு ஆமென் சொல்ல வேண்டாமா? ஹல்லேலூயா. அவர் நித்தியராகிய தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் நித்தியராகிய தேவன், அவர் சத்தியராகிய தேவன், நித்தமும் நம்மை காக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட கர்த்தரை எப்படி ஆராதனைக்கிறோம்? ஆலயத்தை வந்திருக்கிற எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கர்த்தரை ஆராதிங்க. நல்ல நின்றவர்களாக, நல்ல அங்கே ஆன்லைனில் தொலைக்காட்சியில் பார்க்குற எல்லாரும் நீங்கள் உங்களை இல்லங்களில் இருந்து கொண்டு நல்ல உற்சாகத்தோடு கூட நம்முடைய தேவனை ஆராதிங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் எப்பொழுது என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளை, தேவன் நம்மை சிருஷ்டித்தது நோக்கம், ஆண்டவர் நம்மை உண்டாக்கினது நோக்கம், அவரை துதிக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி. நான் எப்போது ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஜெபித்து பெறுகிற ஆசீர்வாதங்களை விட துதித்து பெறுகிற ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு நம்முடைய சிந்தைகள் எல்லாம் ஜெபம் மாத்திரம் இல்லை, துதியும் கூட வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு பறவைக்கு எப்படி 2 சிறகுகள் இருக்கிறதோ, ஒரு பறவையுடைய 2 சிறகுகளும் ஒன்று போலதான் இருக்கும். இல்லையா? ஒரே அளவு உயரமா இருக்கும், ஒரே அளவு அகலமா இருக்கும். அப்பொழுதுதான் அது பறக்கும். அதே போலதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஜெபமும் ஆராதனையும் உங்கள் வாழ்க்கையில இருக்க இருக்க அந்த துதியும் ஆராதனையும் உங்க தேவ சமூகத்திலே இன்னும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு போகும் அல்லவா? எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல கர்த்தரை கை தட்டுங்க பார்ப்போம். நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி கமான். நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. சொல்லுங்க. நித்தியரே, ஆமென், சத்தியரே ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசு ராஜனே, ஆராதனை ஆராதனை. சொல்லுவோம். நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசு ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, நல்ல கர்த்தரை ஆராதிங்க. ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. சொல்லுவோம். ஓ ஆராதனை, உத்தமரே ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. நல்ல கைதட்டி பாடுவோம். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. சொல்லுவோம். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை. மதுரமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். மதுரமே ஆராதனை. மார்க்கமே ஆராதனை. மதுரமே ஓ ஆராதனை. மகத்துவமே ஆராதனை. மகிமையான தேவனே, மாசில்லாத ராஜ். உண்மைதானே? நல்ல உற்சாகத்தோடு சொல்லுங்க. ஓ மகிமையான தேவனே,
மாசில்லாத ராஜனே ஆராதனையா ஆராதனை, ஆராதனை தேவனே ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆவியே ஆராதனை. சொல்லுவோம் ஆராதனை தேவனே ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆவியே. மீண்டுமாய் சொல்லுவோம் ஆராதனை தேவனே ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆவியே. ஓ ராபால ஆராதனை ஆராதனை தேவனே ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆவியே ஆராத. கரங்களை தட்டுங்க பார்ப்போம். ஓ ராபா ராமநாதனி ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை துதிங்க எல்லாரும். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும், உங்களுடைய இல்லங்கள் இப்போது துதி இல்லமாய் மாறட்டும். நீங்கள் இப்போ துதிக்கிற நேரத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் துதிக்க 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 அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம். ஓ ரபால ரபா நயாந்தனி ஆதனியா ஹல்லேலூயா. அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய துதி, அவருடைய பிரசன்னம். ஏ ரீபால ஹந்தனி ஆதனியா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நல்ல கர்த்தரை துதிங்க, நல்ல கர்த்தரை துதிங்க. ஓரா பல ரதனா தினியாதனா. நல்ல கர்த்தரை துதித்து கர்த்தரை ஸ்தோத்திரித்தவர்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புதர்களிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்தி. சொல்லுவோம் 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், எல்லாரும் சொல்லுங்க எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க இப்பவே. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். ஓ உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் எனக்கு உயர்த்து கொடு, அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்தி. சொல்லுங்க உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கொடு, அற்புதம் செய்திடுங்க
அதிசய நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு சொல்லுவோமாக. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே நிறைந்தவர்களாக என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே ஸ்தோத்திரம். உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஓஹோ, உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு சொல்லுவோமாக. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்க போகிறோம். ஆண்டவரே, என் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. என்னுடைய புகலிடம் நீர்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில இந்த இயேசுவின் பாதத்தில் திறப்பின் வாசல் வந்திருக்கிற இந்த நேரத்தில் நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன். இது உங்களுடைய பாடலாய் அல்ல, இது உங்களுடைய நம்பிக்கையாக, இது உங்களுடைய அறிக்கையாய் சொல்ல போறீங்க. ஆண்டவரே, 100க்கு 100 உண்மையே நான் நம்பி இருக்கிறப்பா. இன்னைக்கு ராத்திரி என் வாழ்க்கையில அற்புதம் செய்யப்பா. என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. மனிதருக்கு முன்பதாக நான் தலை குனிந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. என்னை இணைஜன உற்றாரும் உறவினர் முன்பதாக நான் தலை குனிந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? என் வாழ்க்கையில அற்புதம் செய்திருங்க ஆண்டவரே. ஐஸ்வர்யமும் கனமும் எல்லாம் உம்மால தானே வருகிறது ஆண்டவரே. இன்றைக்கு என்னை ஆளுகை செய்யுங்க, என்னை மேன்மைப்படுத்துங்க என்று சொல்லி எல்லா வாய்களை திறந்த கரங்களை தட்டி அம்மா எல்லாரும் சொல்லுங்க. கை தட்டுவோம் நல்லா உற்சாகமா. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க. நல்ல பாடு தங்கச்சி, பாடுமா தம்பி. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. மீண்டுமாய் மீண்டுமாக மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுவோம். உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே ஆமாண்டவரே. எங்கள் நம்பிக்கையே எங்கள் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். நல்லா சொல்லுங்க. எஸ் லார்ட். ஓ உம்மை தான். ஓ லபர பல பல ரகத நமோடியாதனியே அப்தரபல ஹத்தியாதனியே சொல்லுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன்.
அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஓ என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுவோம், அற்புதங்கள் எனக்கு செய்யும். சத்தத்தை உயர்த்தி உம்மைத்தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை ஆண்டவரே, இப்போது அற்புதம் நடக்கட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில. என் நம்பிக்கை சொல்லுங்க, ஆண்டவரே இப்போது அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே இன்றைக்கு செய்யுங்கப்பா, இப்பொழுதே செய்க. நம்பிக்கை என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதம் செய்க ஆண்டவரே. உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இப்போது அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உடைய கண்ணில் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய சரீரத்தில் அற்புதம் நடக்கட்டும். சொல்லுங்க பார்ப்போம். உம்மை அவருடைய பொருளாதாரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவர் எதிர்பார்க்கிற ஒரு அற்புதத்தை இப்போது செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே இந்த நேரம் ஒரு அற்புதத்தை நேரமாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்திலே இந்த நேரம் ஒரு அற்புதத்தை நேரமாக, ஒரு அதிசயத்தை நேரமாக, ஆண்டவரே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிற நேரமாக, உம்முடைய கிரியை வெளிப்படுகிற நேரமாக, உம்முடைய மகிமை வெளிப்படுகிற நேரமாக. ஓ உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே ஹல்லேலூயா புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி இது ஒரு அற்புதத்தின் நேரமாய் மாறுவதாக. இது ஒரு அற்புதத்தின் நேரமாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்திலே எல்லா இடங்களிலும் அற்புதம் நடக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீ சமீபத்துக்கு மாத்திரமல்ல, நீ தூரத்துக்கு தேவனா இருக்கிறப்பா. ஆண்டவர் எங்க இருந்தெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது ஆன்லைன் மூலமாகவோ தொலைக்காட்சி மூலமாகவோ இந்த நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு அற்புதம் குடும்பத்தில் நடக்கட்டும். எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். வியாதிப்பட்ட என் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நான் கடந்து வருகிறேன் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை மத்தியில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா ஆண்டவரே. மனிதர்கள் முன்பதாக தலை குனிந்து, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாதபடிக்கு ஓலா பர்ரா மானா காரா தானா 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 ஹம்தரி விலபல ஹம்தனி ஆதனா மனிதர்கள் முன்பாக நாங்கள் தலை குனிந்து போகாதபடிக்கு எங்களை உயர்த்திங்க, உயர்த்தி வைங்கப்பா. எங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்கப்பா. எங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும். இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். அற்புதரே உமக்கு ஸ்தோத்திரம். அது செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரம் மௌடியா இது ஒரு அற்புதத்தின் நேரமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென். இது ஒரு அற்புதத்தின் நேரமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவன். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க 100% கர்த்தரை நம்பி இருக்கிறபடினாலே இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் என்று நீங்கள் விசுவாசித்து இருக்கிறபடினாலே
ஓ ரபஹாந்தனியா, அவர் தம்முடைய வார்த்தையில உண்மையுள்ளவராய் அவர் இன்றைக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆமென், ஆமென். நீங்கள் விசுவாசிங்க. அன்றைக்கு மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். இன்றைக்கு உனக்காக தான் சொல்றாரு. சோர்ந்து போகாதீங்க, அதைரியமா இருக்காதீங்க. என்ன ஆண்டவரே என்றெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. தைரியமாய், எஸ் என் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர் செய்வார். என் கர்த்தர் சொல்லிட்டாரு, அவர் செய்வார். அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் இருந்தால் நிச்சயம் தேவன் இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இப்போது நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்து கொண்டு வருகிறது. இப்போது நடைபெற்று கொண்டு இருக்கிற அந்த யுத்தம், அதை நாம் ஜெபிக்கணும். அதுக்காக தானே கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக மாத்திரம் ஜெபித்து கொண்டு அல்ல. இன்றைக்கு தேச உலகத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜாமக்காரர்களாக இருக்கிறோம், நாமே காவல்காரர்களாக இருக்கிறோம். ஜெபிக்கிற உத்தரவாதத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஆமென். இத்தனை சகோதரிகள் இணைந்திருக்கிறார். இவ்வளவு பேர் ஆலயத்தில் இருந்திருக்கிறாங்க. இவ்வளவு பேர் இங்கே கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்க ஆன்லைன்ல தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இவ்வளவு பேர் ஒன்று சேர்ந்து ஜெபித்தால் நிச்சயம் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த ரஷ்யாவும் பெலாரஸ் என்கிற நாடும் இப்போது ஒன்றை இணைஞ்சிட்டாங்க. அந்த உக்ரைன் தேசத்துக்கு விரோதமாய் அவர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் அநேக நூற்றுக்கணக்கில் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இந்த நேரத்தில் இடைப்படவே நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயம் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். தேவன் இடைப்படுவார். அந்த ரஷ்யா தேசம் கர்த்தர் இல்லை என்று மறுதலிக்கிற தேசம், கர்த்தரை நம்பாத தேசம். ஆனால் உக்ரைனில் இருக்கிற அநேக ஜனங்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள். இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். எல்லாம் ஜெபிக்க பார்ப்போம். இந்த யுத்தத்தை கர்த்தர் தடுத்து நிறுத்தும். நல்ல வாய்களை திறந்து நல்ல உற்சாகத்தோடு ஜெபிங்க. ஆவியில நிறைந்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் தாமே ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுகிறோமே, நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுகிறோம். கர்த்தர் இந்த யுத்தத்தில் நீர் இடைப்படுங்கப்பா. இந்த யுத்த நேரத்தில் நீர் இடைப்படுங்கப்பா. அந்த ரஷ்யா தேசமும் பெலாரஸ் தேசமும் ஒன்று இணைந்து ஆண்டவர் அந்த சிறிய தேசமாகிய ஆண்டவரே அந்த உக்ரைனுக்கு விரோதமாக உக்கிரத்தோடு கூட ஆக்ரோஷத்தோடு கூட அவர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்களப்பா. எங்க பார்த்தாலும் குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஐயோ அப்பாவி ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே, ஜனங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. யார் இது தடுத்து நிறுத்த முடியும்? ஒருவரால் மாத்திரம் தான் ஐயா முடியும். ஒருவரால் மாத்திரமே இந்த யுத்தத்தை தேவன் தடை செய்ய முடியும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, அந்த ரஷ்யா தேசத்தோடும் பெலாரஸ் தேசத்தோடு இன்றைக்கு ராத்திரி வேளையிலே நீர் இடைப்பட வேண்டும். நீர் இடைப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்திலே நீர் இடைப்பட வேண்டும். ஆண்டவரே, லீபா கபல ரகத்தனா சியாந்தனியாம், நீர் இடைப்படதான் வேண்டும். நீர் இடைப்படதான் வேண்டும் ஐயா. கர்த்தாவே, அந்த யுத்தத்தை கர்த்தர் நிறுத்துங்கப்பா. இன்றைக்கு சமாதான பேச்சு நடத்த முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சமாதான காரணர் அல்லவா? நீர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் அல்லவா? ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை கேளுங்க. உலகம் முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே, உலகம் முழுவதும் இருக்கிற பரிசுத்தவான்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே, நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்கப்பா. ஜனங்களுடைய அழிக்க, ஜனங்கள் சாகிறதை தடுத்து நிறுத்துங்க. ஜனங்கள் ஆண்டவரை மரிக்கிறதை தடுத்து நிறுத்துங்கப்பா. ஆண்டவரை, திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் வேதம் சொல்லுகிறதே. அப்படி என்றால் இந்த அழிவு பிசாசினுடைய ஆண்டவரே ஆதிக்கத்தினால் வருகிறது அல்லவா? கர்த்தர் அதை தடுத்து நிறுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்திலே தடுத்து நிறுத்துங்க. ஓலா மகாந்த ராசி அந்தனியா, கர்த்தர் தடுத்து நிறுத்துவீராக. கர்த்தர் இந்த யுத்தத்தை எப்படியாவது நீ தடுத்து நிறுத்த முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத்தலாதபடிக்கு தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தை சேர்ந்த எத்தனை பிள்ளைகள், நான் நேற்று தினத்தில் சொன்னதை போல மெடிக்கல் படிக்க போனவர்கள், இன்னுமாக ஏரோநாட்டிக்கல்ஸ் இன்ஜினியரிங் படிக்க அந்த தேசத்துக்கு போன
ஆயிரக்கணக்கான இந்திய மாணவ மாணவிகள், ஐயோ பிள்ளைகள், நீங்கள் அவங்க வாட்ஸ்அப்பில் அவங்க பெற்றோருக்கு அனுப்புகிற செய்தியை பார்த்தா நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்குமோ தெரியல. நாங்கள் சாப்பிட்ட 3 நாள் ஆகிவிட்டது, குடிக்க தண்ணீர் இல்லை. ஐயோ குழந்தைகள், படிக்க போன நம்முடைய தேசத்தின் பிள்ளைகள் இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசம் மாத்திரமல்ல, இனி பல தேசத்தின் பிள்ளைகள் அங்க படிக்க போயிருக்கிறாங்க. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய ஜெபிங்க. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது. சுகத்தோடு கூட தயவு செய்து மிகுந்த பாரத்தோடு ஜெபிங்க, மிகுந்த பாரத்தோடு ஜெபிங்க. எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் தேவன் தாமே நீர் கொண்டு வந்து விட வேண்டும் அப்பா. எப்படியாவது அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அந்த தேசத்திலே எங்களுடைய பிள்ளைகள் சாப்பிட ஆகாரம் இல்லாமல், எங்களுடைய தேசத்து பிள்ளைகள் குடிக்க தண்ணீர் இல்லாமல், உயிருக்கு பயந்து கொண்டு எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ, எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று அறியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். என் ஆண்டவரே, நீ இரக்கத்தை காட்டுங்கப்பா. எங்கள் தேசத்து பிள்ளைகளுக்கு இரக்கத்தை காட்டுங்க. எங்கள் தேசத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எந்தெந்த தேசங்களில் இருந்தெல்லாம் பிள்ளைகள் அங்கிருந்து படித்து இப்பொழுது அவர்கள் திரும்பி போக முடியாதபடிக்கு பயந்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் எப்படியாவது வழிகளை திறந்து கொடுங்க. எப்படியாவது என் தேவன் வழிகளை திறந்து கொடுங்க. எப்படியாவது என் தேவன் வழிகளை திறந்து கொடுங்க. எப்படியாவது என் தேவன் திறந்து கொடுத்து எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாதுகாப்போடு கூட எங்கள் தேசத்துக்கு அவர்கள் திரும்பி வருவார்களாக. எங்கள் தேசத்திற்கு அவர்கள் திரும்பி வருவார்களாக. கர்த்தர் அற்புதத்தை செய்யும். தேவன் காரியங்களை வாய்க்க செய்யும். கர்த்தர் அப்படியே செய்ய போறபடியால் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் கொஞ்ச நேரம் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நம்முடைய தேசத்தில் இருக்கிற 7 லட்சம் கிராமங்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். 7 லட்சம் கிராமங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனிக்க வேண்டும். கிராமங்களை குறித்து உங்களுக்கு தெரியும். கிராமங்களிலே ஜனங்கள் மூட நம்பிக்கைகள், மூட பழக்க வழக்கங்களிலே அடிமைப்பட்டிருக்கிறார்கள். மந்திரவாதிகளுக்கும் இப்படிப்பட்ட பூசாரிகளுக்கும் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு படிப்பறிவு இல்லாதவர்கள். ஆனால் நம்முடைய கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லாமல், இயேசு என்றால் யாரென்றே அறியாமல் லட்சக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த 7 லட்சம் கிராமங்களிலும் இருக்கிறார்கள். இன்னைக்கு பட்டணங்களை பார்த்தால் தெருவுக்கு தெரு சபைகள் இருக்கிறது. ஆனால் இயேசுவே அறியாத ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிராமங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. கிராமங்களில் சென்று ஊழியம் செய்ய ஜனங்கள் ஆயத்தமா இல்லை. இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கிராமங்கள் எல்லாம் கர்த்தர் வேண்டும். எல்லாரும் ஜெபிங்க பார்ப்போம். சத்தத்தை, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. சத்தத்தை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து லீபா ரப ஹந்தனியா. ஆண்டவரே, நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற 7 லட்சம் கிராமங்களுக்காய் நாங்கள் பாரப்படுகிறோம். நாங்கள் கண்ணீரோடு கூட உடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எத்தனை கிராமங்கள் படிப்பறிவில்லாத ஜனங்கள் ஐயா, உலக அறிவில்லாதவர்கள் ஐயா, தேவனை குறித்த அறிவற்றவர்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, பலவிதமான மூட நம்பிக்கைகளிலே அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களே, மூட பழக்க வழக்கங்களிலே அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்களே, மாந்திரிகத்தை நம்பிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த கிராமத்தில் இருக்கிற, எங்கள் தேசத்தில் இருக்கிற இந்த 7 லட்சம் கிராமங்கள் இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் ஆண்டவர் கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஏதாவது ஒரு முகாந்தரத்தை உண்டு பண்ணுங்க ஐயா. ஏதாவது ஒரு முகாந்தரத்தை உண்டு பண்ணி இந்த கிராமங்களில் இருக்கிற இந்த ஜனங்கள் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள, உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள அப்பா, உம்முடைய ரட்சிப்பை அவர்கள் காணும்படி கர்த்தர் ஏதாவது வழிகளை திறக்க வேண்டும். ஆண்டவரே, ஏதாவது ஒரு வழிகளை ஆண்டவரை திறக்க வேண்டும் அப்பா. கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு தேவன் இடைப்படுங்கப்பா. ஒவ்வொரு கிராமங்களிலும் நீர் இடைப்படுங்க. அங்க ஒவ்வொரு கிராமங்களிலும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த காலத்தின் வல்லமைகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஐயா. கிராமங்களிலே
மூட பழக்க வழக்கங்களை ஆண்டவரே புகுத்தி கொடுத்து, மூட நம்பிக்கைகளை கிராமங்களில் புகுத்து கொடுத்து ஜனங்களை ஆண்டவரே அடிமைப்படுத்துகிற அந்த அடிமைத்தனத்தின் ஆவிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரமுள்ள நாமத்திலே அந்த அடிமைத்தனத்தின் ஆவிகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஐயா. மூட நம்பிக்கைகளினாலே ஆண்டவரை கட்டப்பட்ட ஜனங்களை கர்த்தர் விடுவிக்க வேண்டும் ஆண்டவரே. மூட பழக்க வழக்கத்திலே கட்டப்பட்ட அந்த கிராமத்தின் ஜனங்களை கர்த்தர் விடுவிக்க வேண்டும் ஆண்டவர். எல்லாரும் அப்படியே ஜெபிங்க. இன்னைக்கு நம்ம தேசத்துல மிஷனரிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட கிராமங்களிலே மலைவாழ் ஜனங்கள் முன்பதாய் எத்தனை மிஷனரிகள், எவ்வளவு மிஷனரிகள் அவர்கள் மிகுந்த தியாகத்தோடு ஊழியம் செய்கிறார்கள். காடுகளிலே, மலைகளிலும், குக்கிராமங்களிலும், இன்னுமாக இப்படிப்பட்ட மலைவாழ் ஜனங்கள் மத்தியில் எல்லாம் எவ்வளோ தியாகத்தோடு மிஷனரிமார்கள் ஊழியம் செய்கிறார்களே. எல்லாரும் ஜெபிங்க. இந்த மிஷனரிகளோடு கூட கர்த்தர் இருக்கணும். நம்முடைய தேசத்துல மிஷனரிமார்கள் எங்கெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கரம் மிஷனரிகளோடு கூட இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற ஒவ்வொரு மிஷனரிகளோடு கூட தேவ கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு மிஷனரிகளையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட இருந்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அந்த வசனத்தை உறுதிப்படுத்துங்க. மிஷனரி ஊழியத்தை செய்கிற அத்தனை ஊழியர்கள் மேலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை எதிர்ப்புகள் மத்தியிலே, எத்தனை பிரச்சனைகள் மத்தியிலே, எத்தனை விதமான ஆண்டவரே கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலே இந்த மிஷனரிமார்கள் ஊழியத்தை செய்கிறார்களே. என் ஆண்டவர் கிருபை இறங்கி, என் தேவன் கிருபையாய் இறங்கி இந்த மிஷனரிகளோடு கூட இருந்து கர்த்தர் ஆண்டவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. ஓலா பராசி ஆந்தனி ஹalleluya 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 ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மாத்திராதபடிக்கு நாம் ஜெபிக்க போற அடுத்த ஒரு காரியம், இந்த நாட்களிலே நம்முடைய தேசம் சுவிசேஷத்துக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா வல்லமைகளையும் தேவன் முறியடிக்க வேண்டும். ஆமென். நேற்று தினத்தில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் வந்தது. எனக்கு நேற்று தினத்தில் வந்த அந்த வாட்ஸ்அப்பில் நான் பார்த்தபோது ஒரு நல்ல பெரிய ஆலயம், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணீரோடு கூட ஆராதிக்கிற நேரத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் உள்ளே புகுந்து அங்கே இருந்த ஜனங்களை அடித்து, பலருக்கு ரத்தகாயம் அடித்து துரத்தி அடிக்கிறார்கள். சில நிமிஷத்தில் அங்க நாற்காலை போட்டு உடைக்கிறார்கள். உள்ளே இருந்து சிலுவையை பிடுங்கிவிட்டார்கள். எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. இது அறியாமையினால் அவர்கள் செய்கிறார்கள். ஆனா இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். சத்தியத்துக்கு, சுவிசேஷத்துக்கு விரோதமாய், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய், தேவனுடைய திரு சபைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறதான அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் தொடும்படியா, அவருடைய கண்களை கர்த்தர் திறக்கும்படியா, கர்த்தருடைய அன்பை அவர்கள் உணரும்படி கர்த்தர் செய்யும்படியா, திரு சபைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா வல்லமைகளையும் தேவன் ஒன்றுமில்லாமல் வாய்க்காமல் போக பண்ணும்படியா, இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் மத்தியிலே போகிற திருச்சபைகள், விசுவாசிகள், ஊழியர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருக்கு தொடர்ந்து வைராக்கியமா நிற்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா. திரு சபைகளுக்கு விரோதமா நல்லா ஜெபிக்க. திரு சபைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா இயக்கங்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஐயா. எத்தனை இயக்கங்கள் சபைகளுக்கு விரோதமாய், சுவிசேஷத்துக்கு விரோதமாய், ஆண்டவரே தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், ஆண்டவரே எத்தனை இயக்கங்கள் இன்றைக்கு எழுப்பி இருக்கிறார்கள். தகப்பனே, நாங்கள் ஜெபிக்க முடியும். நாங்கள் ஜெபித்தால் நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன், நீர் எங்களுக்காக காரியங்களை நிறைவேற்றுகிற தேவன் ஐயா. தகப்பனே, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று அல்லவா நீ சொன்னீர். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, ஆண்டவர் அறியாமையினால் அல்லவா அதெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். உம்மை ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை அவர்கள் அறிந்திருப்பார்கள் என்றால் இதை செய்ய மாட்டார்களே. உம்முடைய ரட்சிப்பை அவர்கள் கண்டிருப்பார்கள் என்றால் இப்படி சபைகளுக்கு விரோதமாய் எழும்ப மாட்டார்களே.
தகப்பனே, நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஐயா. திருச்சபைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே. திருச்சபைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே, வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே. திருச்சபைகளை துன்பப்படுத்தின சவுலை பவுலாய் மாற்றின என் ஆண்டுடைய வல்லமை இன்றைக்கு குன்றி போகவில்லப்பா, இன்றைக்கு குன்றி போகவில்லையே. நீர் உடைய திருச்சபைக்காக நீர் எழுந்தருளுவீராக, திருச்சபைக்காக நீர் எழுந்தருளுவீராக, திருச்சபையை பாதுகாக்க எழுந்தருளுவீராக, திருச்சபைக்காக கிரிய செய்ய நீர் எழுந்தருளுவீராக இயேசுவின் நாமத்திலே. ஓலா மகாந்த ராசி ஆந்தனையா திருச்சபைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். திருச்சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒவ்வொரு மனிதர்களை நீர் தொடுவீராக, அவர்கள் உம்பட்சமாய் இழுத்து கொள்வீராக. திருச்சபைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரை எழும்பியிருக்கிற எல்லா இயக்கங்களும் இயேசுவின் நாமத்திலே அவர்கள் தடை செய்யப்படுவார்களாகப்பா. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் சொன்னீர், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொன்னீரே. ஓரா பாலா பகந்த ரியாந்தனையா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓரா பால ரஹாந்தனி ஆந்தனி ஆதனி ஆதனியே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியும் கரத்தினா தாங்கி நடத்துவா, நீதியும் கரத்தினா வாங்கி நடத்துவா. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. எதற்குமே ஆஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுவோமாக. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அடுத்து ஜெபிக்க போகிற காரியம், இந்த நாட்களிலே திருச்சபைகளிலே ஆவியானுடைய கிரியைகள் சபையில காணப்பட வேண்டும். ஆமென். நல்லவர் ஆமென் சொல்லுவோமே. சபைகளில் அற்புதங்கள் நடக்கணும். சபைகளில் ஆவியாருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். சபைகளே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு ஓட வேண்டும். சபைகளில் குருடர்கள் பார்வடைய வேண்டும். திருச்சபைகளில் ஊமியர்கள் பேச வேண்டும். பிறகு சப்பானிகள் எழுப்பி நடக்க வேண்டும். மரித்த பிரேதங்களை கொண்டு வந்து ஆலயத்தில் போட்டால் பரிசுத்தவான்கள் ஜெபிக்க அவர்கள் எழும்ப வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. சபைகளிலே இப்படிப்பட்ட நிலைகளில் ஆவியான கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆனால் எங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் திருச்சபையை தேடி ஓடோடி வருவார்களே, ஓடோடி வருவார்களே.
இன்றைக்கு ஆவியானவர் அதற்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் அவருடைய சபைகளுக்காக ஜெபிங்க. எல்லா சபைகளும், தென்னிந்திய திருச்சபையாகலாம், ஈசிய திருச்சபையாகட்டும், மெத்தடிஸ்ட் திருச்சபையாகட்டும், லுதரன் திருச்சபையாகட்டும், பெந்தகோஸ்து திருச்சபைகளாகட்டும், எந்த திருச்சபைகளிலும் எல்லா திருச்சபைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தும்படியா சகல ஜாதிகளுக்கு முன்பதாக தேவன் அவருடைய திருச்சபைகளை அடையாளப்படுத்தும்படி எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிங்க. பார்ப்போம். நல்ல உற்சாகத்தோடு ஜெபிங்க. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுகிறோம் இயேசுவின் நாமத்திலே. லீபா லகத்தரா சம்பூர பஹம்தினியாதனா. ஆண்டவரே, எல்லா திருச்சபைகளிலும் உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கிரியை வெளிப்பட வேண்டும். நீர் கிரியை செய்ய வேண்டும் ஐயா. திருச்சபைகளிலே உம்முடைய கிரியை வெளிப்படுவதாக, திருச்சபைகளிலே உம்முடைய கிரியைகள் வெளிப்படுவதாக. ஆவியானவரே, ஆதி அப்போஸ்தல காலங்களிலே நடப்பித்த கிரியைகளை ஆண்டவரே எல்லா திருச்சபைகளிலும் நீர் செய்யுங்கப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும். இனி திருச்சபைகளிலே வியாதிகள் சுகமாக வேண்டும். டாக்டர்களால் கைவிடப்பட்டவர்களை கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டு வந்து போட வேண்டும். பரிசுத்தவான்கள் ஜெபிக்க அங்கு அற்புதம் நடக்க வேண்டும். குருடர்கள், பிறவி குருடர்களை ஆலயங்களில் கொண்டு வர வேண்டும். பரிசுத்தவான்கள் ஜெபிக்க அவர்கள் கண்கள் பார்வை அடைய வேண்டும். ஊமையர்கள் ஆண்டவரே உதடுக்கு ஊமையர்களுடைய வாய்கள் திறக்கப்பட வேண்டும். கேன்சர் வியாதிகள் ஆண்டவரே கட்டிகள் மறைய வேண்டும். மரித்த பிரேதங்களை கொண்டு வந்து ஆலயங்களில் போட வேண்டும். ஆவியானவரே, உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளை காட்டிலும் உம்முடைய வல்லமை பெரிய வல்லமை. தேவன வல்லமை இன்றைக்கு குன்றி போகவில்லை. கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கும் குன்றி போகவில்லை என்பதை சகல ஜாதிகளும் அறிந்து கொள்ளும்படிக்கு ஆவியானவரே நாங்கள் ஒன்று சேருகிறோம். ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா சபைகளிலும் அற்புதம் நடக்கட்டும். எல்லா திருச்சபைகளிலும் அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவர் அவர்கள் வசனம் பேசும்போது அற்புதம் நடக்கணும். அசுத்தாவிகள் புறப்பட்டு ஓடணும். தீர்க்க தரிசன வரங்கள் சபைகளை காணப்பட வேண்டும். வெளிப்பாட்டின் வரங்கள் சபையில கிரியை செய்ய வேண்டும். ஏலா மஹம்தனியா, ஞானத்தை போதிக்கிற வரங்கள், அறிவை போதிக்கிற வரங்கள் சபைகளில் கிரியை செய்ய வேண்டும். உன்னீர் சொன்னீரே, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலைகளாகவும் தேவன் ஹல்லேலூயா நீர் விளங்க பண்ணுவர் என்று சொன்னீரே. இப்போது மாற்றுங்க ஐயா. இந்த நாட்களில் எல்லா ஊழியக்காரர்களையும் அக்னிகளாய் மாற்றுங்கப்பா. ஊழியக்காரர்கள் பலிபீடத்தில் நின்று அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது பேசும்போதே ஆவியானவருடைய இறங்க வேண்டும். அவர்கள் பேசும்போதே அற்புதம் நடக்க வேண்டும். ஜனங்கள் கூட்டம் கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா திருச்சபைகளிலும் ஆத்துமாக்களை நிறைவாய் தாங்க. எத்தனை ஊழியர்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்களே. நான் எவ்வளோ பாடுபட்ட ஊழியர் செய்தாலும் ஆத்துமாக்கள் வரலையே, சபைகள் காலியா இருக்கிறது என்று எவ்வளவு ஊழியர்கள் பாரப்படுகிறார்கள். இப்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைகள் வளரட்டும், திருச்சபைகள் பெருகட்டும். ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை அல்ல, 2 ஆராதனை அல்ல, 5 ஆராதனை, 10 ஆராதனை, திங்கட்கிழமை ஆராதனை, செவ்வாய்க்கிழமை ஆராதனை என்று இடம் போதாமல் ஆண்டவரே வாரம் முழுவதும் ஆராதனை நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைகளிலே எல்லா திருச்சபைகளிலும் ஆத்துமாக்களை நீர் கொள்ளை பொருள் தருவீராக. ஆத்துமாக்களை கொள்ளை பொருளா சபைகளுக்கு தர வேண்டும் ஆண்டவரே. ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலைகளாய் நீர் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. லீபா லபராதன கரங்களை உயர்த்துங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதல் எங்கள் தேசத்தில் வரட்டும் ஐயா. எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. எழுப்புதல் வரட்டும். 1000 2000 ஆத்துமாக்கள் இல்லையே, 1 லட்சம் 2 பேர் 2 லட்சம் இல்லையே, 1 கோடி 2 கோடி இல்லையே, 140 கோடி ஜனங்கள் வாழ்கிற
எங்கள் பாரத தேசம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு எழுப்புதலை அனுப்புவீராக, எழுப்புதல் ஆவியை ஊற்றுவீராக, எழுப்புதல் அக்கறை ஊற்றுவீராக. Lord, we need the revival. எல்லாரும் சொல்லுங்க, எழுப்புதல், எழுப்புதல். We need revival. எங்களுக்கு எழுப்புதல் வேண்டும், எங்களுக்கு எழுப்புதல் வேண்டும், எங்களுக்கு எழுப்புதல் வேண்டும். எழுப்புதலை அக்கறை போடுங்கப்பா. கன்னியா காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரையிலும் எல்லா மாநிலங்களிலும் நம்முடைய எழுப்புதல் அக்கினி இறங்கி வரட்டும் ஐயா. எல்லா பட்டணங்களிலும் நம்முடைய எழுப்புதல் அக்கினி இறங்கி வரட்டும். எல்லா 7 லட்சம் கிராமங்களிலும் நம்முடைய எழுப்புதல் அக்கினி இறங்கட்டும். எல்லா மாவட்டங்களிலும் நம்முடைய எழுப்புதல் அக்கினி இறங்கட்டும். எல்லா தாலுகாக்களிலும் நம்முடைய எழுப்புதல் அக்கினி இறங்கட்டும். எல்லா திருச்சபைகளிலும் ஆண்டவரே பட்சபாதம் இல்லாமல் எழுப்புதல் அக்கினி இறங்கட்டும் ஐயா. எல்லாரும் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷையில துதிங்க பார்ப்போம். அந்நிய பாஷையில ஜெபிங்க. லீபாலா ரக்காபாலா ரீதாலா பௌடியாந்தனா லீபாபா பாபாபா லக்காலா பாலாரா சியாதனியா. எழுப்புதல் இறங்கட்டும், எழுப்புதல் அக்கினி இறங்கட்டும், எழுப்புதல் அக்கினி இறங்கட்டும், எழுப்புதல் அக்கினி இறங்கட்டும். எல்லா திருச்சபைகளிலும் எழுப்புதல் அக்கினி இறங்கட்டும். எல்லார் ஊழியர்கள் மேலும் எழுப்புதல் அக்கினி இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ஆண்டவரே. ஓரா பல ஹந்தனியா, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறேன். நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும், எல்லா வேண்டுதலுக்கும், விண்ணப்பங்களுக்கும் நீ செவி சாய்த்தது மாத்திரமல்ல, எல்லா ஜெபங்களுக்கும் நீ பதில் கொடுக்க போகிறீரப்பா. அந்த ரஷ்யா யுக்ரைன் தேசத்தினுடைய யுத்தத்தை நீ தடுத்து நிறுத்த போகிறீர். கர்த்தர் அனுகூலத்தை உண்டு பண்ணுவீராப்பா. சத்துருக்கள் தாழ்த்தப்படுவார்கள், தேவனை நம்பாதவர்கள் தாழ்த்தப்படுவார்களாக. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளும் தேசமும் உயர்த்தப்படுவதாக. அப்படி செய்ய போகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய நாமத்தை மயப்படுத்தும். இன்று ஆன்லைனில் தொலைக்காட்சியில் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலும் நீர் அற்புதத்தை செய்திருக்கிறீர். அற்புதம் நடந்திருக்கிறது. எஸ், அவனுடைய நாம மகிமை பழும்படிக்கு அவர்களுடைய சாட்சிகளை நாங்கள் கேட்க அவளோடு இருக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபாலும் மறவாது. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபிங்க. அற்புதத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. உங்களுடைய சாட்சிகளை கர்த்தர் மகிமைப்படி பண்ணும்படி நீங்கள் அனுப்புங்கள். God bless you.